அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பக்தியால் யான் உன்னை பலகாலும் பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றிய மாதிரு புகழ் பாடி உத்தமதான சற்குணனேய உத்தமதான சற்குணனேய ஒப்பிலா பாமணி கிரிவாசா வித்தக வேத சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று நேற்று சூரசம்கார நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அருமையான நிகழ்வு. எல்லா முருகன் சொல்லையுமே எல்லா சிவாலயத்திலையுமே அந்த சூரசம்காரம் நடந்தது. அருமையான நிகழ்வு. இன்று முருகப்பெருமானுக்கு தெய்வானை கல்யாணம். அந்த சூரனை சம்காரம் செய்ததற்காக இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்கிறார், பரிசாக அளிக்கிறார். அந்த நிகழ்வு இன்று எல்லா கோயிலையும் நடக்கும். திருச்செந்தூர்ல பிரமாதமாக நடக்கும், திருப்பரங்குன்றில் சிறப்பாக நடக்கும். இன்று சப்தமி திதி, பூராட நட்சத்திரம். சப்தமி திதி ஃபுல்லாக இருக்கு. பூராட நட்சத்திரம் மதியம் 1:11 வரை இருக்கு. பின்னாடி உத்திராட நட்சத்திரம். சித்த யோகம். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பார். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் துலாத்தில் இருக்கு, புதனும் துலாத்தில் இருக்கு. இந்த செவ்வாய் என்பவன் விருச்சிகத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய் ஆட்சியில் இருக்கார். சனி சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார், சனி பகவான். குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார் கடகத்தில். இது ஒரு அருமையான அமைப்பு. அடுத்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறான். புதனுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் புதன், பரிவர்த்தனைன்னு பேர். இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் பிரமாதமாக இருக்கிறது. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 4ல் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பெரிய சிறப்பு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ராகுவும் சனி பகவான். இதெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கக்கூடிய நாள், நன்மை உண்டு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெறக்கூடாது. உங்களுக்கு குரு பகவான் அனுசரணையான கிரகம் இல்லை. இருப்பினும் சனி ராகும் 10ஆம் இடத்துல இருப்பது நல்லது. இது மட்டும் ஒரு நல்ல அமைப்பு. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மிதனராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. மிதனராசி 4ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதன் போய் 5ல் இருக்கார். அதுவும் ஒரு சிறப்பு. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். இவர் என்ன பண்ணுவார்னா, இடமாற்றங்களை கொடுப்பார். ஏதாவது ஒரு இடமாற்றங்களை கொடுப்பார். வெளியூரில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வை காட்டுவார்.
அப்படின்னு அமைப்பு. அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, 7ல் சனி ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். நல்ல செலவுகளாக பண்ணுங்க. நல்ல செலவுனா என்ன பண்ணணும்னா இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம், வேறு எதுவும் செய்யக்கூடாது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அடுத்து கன்னிராசி என்பது குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். கன்னிராசி என்பதுக்கு அமோகமான நாள். ஏன்னா சனி ராகு 6ல் இருக்கார். 6ல் ராகு இருப்பது பெரிய சிறப்பு. அப்படின்னா ஜோதிடத்திலே 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது மாதிரி கோச்சாரத்திலேயும் 6ல் ராகு இருக்கின்ற பொழுது அந்த ராகு இருக்கின்ற காலம் வரை நன்மை செய்வார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. கன்னிராசிக்கு அமோகமான நாள். துளாராசி என்பவர்களே பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எந்த காரியத்தையும் பணிவாக செய்யுங்கோ. மேலதிகாரிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு தொழில் பண்ணிங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிகராசி என்பவர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. அருமையான நாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் பூரா இந்த 2 மாதம் கூட பூர்த்தி ஆகிடும். அருமையான நாள். கவனமாக டென்ஷன் இல்லாமல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். காரியம் புதுசாக இந்த 2 மாதத்துக்கு எதுவும் செய்யாதீங்க. கார்த்திகை 30 வரையும் புதுசாக முதலீடெல்லாம் பண்ணாதீங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று குரு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். மகர ராசி என்பவர்களே, அருமையான நாள். இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. குரு பகவான் வேறு 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்துவோம். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ உங்கள்கிட்ட 10 பைசா கூட கையில் இல்லாட்டாலும் கூட இதுக்கு நல்ல காரியம் பூரா நடைபெறும். இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் மீனராசி என்பவர்கள் நல்ல காரியங்களும் பாருங்கள். உங்களுக்கு மார்கழி 5ஆம் தேதி வரையும் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ காரியம் பூர்த்தி ஆகிடும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் 7 சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் சனிக்கிழமை ஒரு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து சனி பகவானுக்கு வாரத்தில் மாசையில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்க. எவ்வளோ நீங்கள் இந்த பாராயணத்தை முறையாக செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அன்பான நேயர்களை, நாம் அந்த இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. இன்று ஒரு அருமையான நாள். அதாவது இன்றைக்கு என்ன நாள்னு கேட்டிங்கன்னா திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய ஒரு நாள். அருமையான நாள். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த சம்காரம் செய்ததினால் அவனுக்கு பரிசாக இந்திரன் வந்து தெய்வ யானையை பரிசாக அளிக்கின்றார். அதனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை திருக்கல்யாணம் மிக திருப்பரங்குன்றத்தில் அது நடந்தது. அந்த திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த திருக்கல்யாண வைபவத்தை இதில் எல்லா முருகர் ஸ்தலத்துலேயும் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால் எல்லா அன்பர்களும் அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு எல்லா வல்ல எம்பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளர் முருகப்பெருமானையும் வள்ளி தேவசனாவதைய சிவசுப்பிரமணிய பகவானுடைய அருளையும் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்ற அன்பான நேயர்களை, நமக்கு வந்து பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். இந்த பிரார்த்தனை என்பது இறைவனை நமக்கு வந்து ஒரு நல்ல வழிப்படுத்தி நடத்தி கொண்டு செல்வார். எவ்வளவுக்குள்ள நாம் அன்போடு பிரார்த்தனை படுகின்றமோ அவ்வளவுக்குள்ள இறைவன் நமக்கு ஒரு நல்ல வழியை விடுவார். இறை தொண்டு மிக முக்கியம். தொண்டு செய்வது என்பது இறை பணி என்பது ரொம்ப முக்கியம். அதனால் இறைப்பணி நாம் செய்யணும். அந்த இறைப்பணி நமக்கு வந்து செய்வதற்கு இறைவன் வந்து நமக்கு பல வழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களால் முடிஞ்ச வரை அந்த இறைப்பணியை நாம் செய்து அந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்று நாமெல்லாம் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.